தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திரு நந்தகுமார், எப்படி அதிமுக திமுக நாங்கள் 200 தொகுதியில் வெற்றி பெற்று விடுவோம், 210 தொகுதியில் வெற்றி பெற்று விடுவோம்னு அதிமுக சொல்லுது. அப்போ களத்தில் இருக்கக்கூடிய விஜய், சீமான் இவங்களை கணக்கில் எடுக்கலையா? எந்த ஒரு கட்சியுமே இன்னொரு கட்சி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறவங்களுக்கு ஆபத்தாக முடியும். ஏன்னா ஒரு விளையாட்டுன்னு நடக்கும்போது, ஒரு டோர்னமெண்ட் இருக்கும்போது, ஒரு பிளேயருக்கு கொஞ்சம் கம்மியான பலம் இருந்தால் கூட அவங்க கொஞ்சம் பலம் வாய்ந்த பிளேயர்னு நினச்சிக்கிட்டு அவங்க விளாண்டாங்கன்னா அந்தந்த அணியை அவங்க பலப்படுத்திக்கிட்டு போவாங்க. அப்போ அது பலகீனமாக அணியாக இருக்குன்னா ஈஸியாகவே தோற்கடிக்கப்படலாம். ஆனால் நம்ம ஒரு டீமை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அவங்க கொஞ்சம் பலமாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கிறது இடைஞ்சலாயிடும். ஸோ அதனால் எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் இருக்கிறது அவங்களுடைய வெற்றிக்கு யுக்திகளை அமைக்கிறதுல, இன்னும் சிறப்பான யுக்திகளை அமைக்கிறதுல அவங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இன்றைக்கி நாம் தமிழர்னுடைய கட்சி இன்றைக்கி வளர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ அதனால் இன்றைக்கி அந்த கட்சி ஒரு புறக்கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்தது விஜய் அவர்களும் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து அடுத்த பிப்ரவரி மாதம் வந்தால் 2 வருஷம் முடியுது. ஸோ அவங்க வந்ததிலிருந்து அவர் பெரும்பாலும் ஒரு மக்கள் போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு அவர் வெளியே வரல. 2 போராட்டத்துக்கு வந்திருக்காரு. ஒன்று பரந்தூர் விமான நிலையம், இன்னொரு அஜித் குமாரனுடைய லாக்அப் மரணத்துக்கு அதை பற்றி ஒரு போராட்டம் வந்துச்சு. அதில் நிறையா அவர்களுக்கு விமர்சனம் இருந்துச்சு. ஆனால் அவங்க ஃபோக்கஸ் பண்ணினது இந்த கடந்த 1.25 வருடமாக பார்ட்டியினுடைய ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுல ரொம்பவே அதீதமாகவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய கணக்கு வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி 120 மாவட்டங்களாக பிரித்து அந்த 120 மாவட்டங்களில் 2,95,000 சொச்ச நிர்வாகிகளை அவங்க கட்டமைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒரு பலப்படுத்தியிருக்காங்க டிவிகே. சீமானவர்கள் நித்தமும் போராட்டம் மக்கள் போராட்டம் தொடர்ந்து பல கட்சிகள் ஒரு தேர்தல்னு வரும்போது மட்டும் மக்களினுடைய பயணத்துக்கு போயிட்டு நாங்கள் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறோம், மக்கள் குறைகளை கேட்குறோங்கும்போது அது தேர்தல் சமயத்தில் மட்டும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க நிர்வாகிகளை சந்திக்க போகிறாங்களா, நிர்வாகிகள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளினுடைய மனநிலையை புரிஞ்சுக்க போகிறாங்களாங்கிற ஒரு கேள்வி எழும்புது. அந்த நேரத்தில் தொடர்ந்து சீமான் அவர்கள் மக்கள் போராட்டத்தை, அதுவும் குறிப்பாக இந்த சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராரு. பல வகையான வாக்கு வங்கியை அதை குறிவைச்ச மாதிரி இருக்குது. அவர் வாக்குக்காக இல்லைன்னு சொன்னாலும் அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் பூராமே அந்த தரப்பு மக்களை வாக்கினுடைய கவர்ந்து இழுக்கிறதுக்காக அவருடைய போராட்டம். அவர் இன்றைக்கி வரைக்கும் இந்த மாதிரி பயணம்ங்கிறதுல ஒன்று இல்லையே ஒழிய, ஆனால் அரசியல் பயணத்தில் தேர்தல் முடிஞ்சு தேர்தல் ஆரம்பித்து தேர்தல் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து அவர் 365 நாளும் மக்களினுடைய களத்திலேயே அவர் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்னும் அவங்க திடப்படுத்த வேண்டியது என்னன்னா, கட்டமைப்பை இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போக வேண்டிய நாம் தமிழர் கட்சி கட்டமைப்பை சரிப்படுத்தலைங்கிறீங்களா? கட்டமைப்பை பண்ணிட்டு இருக்காங்க, அதுல கொஞ்சம் வளர்ச்சியும் கண்டுட்டு இருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கிறாங்க அப்படின்னா கட்டமைப்பை சரிப்படுத்தாமல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டாங்களா? அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறது உங்களுக்கு வாக்கு சதவீதம் எடுத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. மக்களுடைய ஏகோபித்த சப்போர்ட் இருந்துச்சுன்னா, அது 8% மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுது. ஆனால் கட்டமைப்புங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு சாலிட் ஃபவுண்டேஷன். இன்னைக்கு 8 இருக்கிறத 18, 28, 38 ஆக்கிறதுக்கு அந்த கட்சியினுடைய கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அது நாம் தமிழருக்கு இல்ல, என்டிகே இல்லைன்னு சொல்ல வரல. இருக்குன்னு சொல்றீங்களா? என்டிகேக்கு இல்லைன்னு சொல்ல வரல. என்டிகே முதல்ல இருந்ததை விட முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் அதை துரிதமா அவங்க செய்ய வேண்டிய கட்டாயத்துல இந்த இடத்துல டிவிக்கே பில்ட் பண்ணிட்டாங்க முழுசா அப்படிங்கிறீங்க? முழுசா எந்த கட்சிக்குமே வராது. ஏன்னா இது பழையன கழிதலும் புதியன புகுதல்ங்கிற மாதிரி அந்த கட்டமைப்பு, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்க ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஆட்கள் ரோலிங்ல இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எஃபிஷியன்டான பீப்புள், எஃபெக்டிவான பீப்புளை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பொசிஷன்ல கொண்டாந்து வைக்கணும். அப்போ இவங்க ஸ்ட்ரக்சர் இன்னும் சரியா பில்ட் பண்ணாதனால தான் அதிமுக உங்களை பெருசா பொருட்டா எடுக்கல. அது ஒரு காரணம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நாம் தமிழருக்கு மக்களுடைய செல்வாக்கு இருக்குது. இன்னைக்கு ஓட்டு போடுற 36 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லைனா கூட ஒரு வாக்கு வங்கி வந்திருக்கும் போது அவங்களுக்கு தமிழ் தேசியம், அவங்க முன்வைக்கிற தமிழ் தேசியம், அவங்க எடுக்கக்கூடிய போராட்டங்கள், நாங்கள் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் மாற்று அப்படின்னு சொல்லுறதுல
படிப்படியாக அவங்க வந்து மக்களுடைய செல்வாக்கை பெற்றுட்டு இருக்காங்க. முதல்ல வந்து ஒரு 1.1%, 3.9%, 6.48, இப்போ வந்து 8.3%. படிப்படியாக அவங்க வந்து மக்களுடைய நம்பிக்கையை வாங்கி அந்த கட்சி வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்து இதே வேகத்தில் போனால் 10மா நாம் தமிழர் கட்சிக்குங்கும் போது அது வெகு காலம் ஆகும். அப்போ நீங்கள் வந்து துரிதப்படுத்தணும். வாட் காட் யூ ஹியர் won't get you thereன்னு ஒரு சேயிங் இருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு வளர்றதுக்கு என்ன உதவுச்சோ அதே வந்து நீங்கள் போகக்கூடிய பயணத்துக்கும் அதே உதவாது. அப்போ உங்களுடைய யுக்திகளை மாற்றணும், உங்களுடைய செயல் திட்டங்களை வந்து இன்னும் சீரமைக்கணுங்கும் போது என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது இன்னும் அவங்க வந்து கட்டமைப்பை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக நாம் தமிழர் கட்சி பில்டப் பண்ணாங்கன்னா அவங்களை இன்னைக்கு இருக்க வாங்கக்கூடிய இந்த 8% வந்து ஒரு 13%, 15% நோக்கி துரிதமாக போறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. அவங்க அடுத்தது நம்பர்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டிவிகே அவங்களும் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க போறாங்க. அப்போ அந்த பிரச்சாரத்தை தொடங்கும் போது களம் வேற மாதிரி உருவாகும்ல? கட்டாயமா. ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. மீட்டிங்லலாம் நம்ம பார்க்குறோம். அவர் மேலே நிறையா விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. நம்மளே பல நேரத்தில் வச்சிருக்கிறோம். கட்சி ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சு, நீங்கள் ஏன் வெளியவே வரலன்னு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த 2 போராட்டத்துக்கு வெளியே வந்தார். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏன் வந்து இப்போ 2வது மாநாடும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த 2வது மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து 13ஆம் தேதி தான். இப்போ இந்த மாதிரி மக்கள் சந்திப்புன்னு வரும்போது நம்மளும் ஓகே எந்த அளவுக்கு வந்து சந்திக்க போகிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் மட்டும் நடத்துறது பலமா இருக்காது. அதைத்தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து 90 நாள், அதாவது 13ல ஆரம்பிச்சு 20 டிசம்பர் வரைக்கும் சற்றேறக்குறைய 97 நாள் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்றாங்க. அந்த 97 நாள்ல வந்து வெறும் 15 நாள் தான் வந்து மக்கள் சந்திப்பு வருது. அப்ப 234 தொகுதியும் எல்லா மாவட்டத்தையும் நீங்க கவர் பண்ணும்போது ஒரு நாளைக்கு சராசரியா 16 தொகுதிகளை வந்து அவர் கவர் பண்ணி ஆகணும். இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு அந்த சுற்றுப்பயணத்தில் இருக்கார். அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சற்றேறக்குறைய 2 மாசத்துக்கு மேலாவது 130 தொகுதியை கவர் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா சற்றேறக்கூடிய இந்த மீட்டிங்ல மட்டுமே 1 கோடி மக்களை வந்து அவர் சந்திச்சு பேசியிருக்கிறதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. அப்ப அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல ரொம்ப முனைப்போட இருக்கிறதுக்கு தெரியுது. ஆனா இப்ப விஜய் அவர்கள்ட்ட வந்து ஓகே இவ்வளவு நாள் வந்து வெளியே வரலன்னு கேட்டோம், இப்ப வெளியே வராரு, அது வரைக்கும் வாழ்த்துக்கள். ஆனா நீங்க சனிக்கிழமை மட்டும் நீங்க போய் பண்றதுங்கிறது வந்து எனக்கு என்னமோ அது ரொம்ப நெருடலா இருக்கு. மேபி அவர் வந்து நம்ம புதுசா இருக்கிறனால, ஏன்னா இந்த அரசியல் திமுக அதிமுக கெஸ் பண்றது ஓரளவுக்கு சரிதான். ஏன்னா இப்ப அதாவது டிவிகே சம்பந்தப்பட்ட எல்லாருமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஃபைட்டே திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான்றார். நம்ம தான் வந்து பிரதானமா வரப்போறோங்கும் போது அதுக்கு உண்டான செயல்பாடுகள் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப நீங்க 97 நாள்ல வெறும் 15 நாள்ல வேலை பார்த்துட்டு 16 சட்டமன்ற தொகுதியை ஒரு நாள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா என்ன இம்பாக்டை வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும்? அப்ப விஜய் அந்த மாநாட்டில் என்ன சொல்றாரு, அண்ணா என்ன சொன்னாரு, மக்களை நோக்கி போங்க, மக்களோட இருங்க, மக்கள் இருந்து கத்துக்குங்க, வீடு ஊருக்கு ஊரு போங்க, வீதிக்கு வீதி போங்க, வீட்டுக்கு வீடு போங்கன்றாரு. யாருக்கு சொல்றாரு? அதெல்லாம் தனக்கு அது அப்ளிகபிள் ஆகாதா? அப்ப இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண தொண்டன் காலகட்டமும் இந்த காலகட்டமும் ஒன்னா பார்க்கலாமா? இல்ல இந்த காலகட்டம் வந்து டிஜிட்டல் மீடியா இல்ல, பெரும் ஊடகங்கள் இல்ல, அதனால திண்ணை பிரச்சாரங்கள் தேவை, தெரு தெருவா பிரச்சாரங்கள் தேவை. இன்னைக்கு தேவையா? இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு மட்டும் இன்னைக்கு மீடியா இருந்தா போதும், அவங்க கையில மட்டும் இன்னைக்கு சோசியல் மீடியா இருந்தா பரவாயில்ல நீங்க சொல்றது. எல்லா கட்சிக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து பிளாட்ஃபார்ம் பிளேயிங் கிரவுண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கு. அப்ப கிவன் த பிளேயிங் கிரவுண்ட் யார் எட்ஜ் எடுக்கிறாங்கிறது முக்கியம் இல்லையா? அப்போ இப்போ இன்னைக்கு விஜய் மேல வந்து மக்கள்கிட்டயே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னே வச்சுக்கோங்க. அப்ப அந்த எதிர்பார்ப்பை நிவர்த்தி பண்ற அளவுக்கு விஜய் வந்து அங்க துரிதமா செய்யணும் இல்லையா? அப்ப மக்கள் எதிர்பார்க்கறாங்கங்கிற சூழ்நிலையில கூட விஜய் அவர் வந்து 97 நாள்ல நான் 15 நாள் தான் நான் வந்து மக்களா சந்திப்பேன் அப்படின்னாக்கா அது வந்து எனக்கு ஏற்புடையதா இல்லை. மேபி நான் என்ன பார்க்கறேன்னா அவருக்கு இது வந்து ஒரு புது அனுபவமா இருக்குது. அவர் போய் மக்களை சந்திச்சு இந்த இதுல வந்து ஏதாவது லேர்னிங்ஸ் கிடைக்கும் அவருக்கு. அதுல வந்து ஏதாவது கரெக்ட் பண்ணி 2வது ரவுண்ட்ல எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு வச்சிருக்காரு. 2வது ரவுண்ட்னு எதை மையப்படுத்துறீங்க? ஜனவரிக்கு அப்புறம் நான் சொல்றது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு படத்துல தான் காமெடி சீன்ல வரும், பஞ்சாயத்துக்கு ஒரு 4 பேர்த்த கூட்டு வருவாங்க, ஆனா பாயிண்ட் வரட்டும் அப்புறம் பேசலாம், பாயிண்ட் வரட்டும் அப்புறம் பேசலாம்னு உட்கார்ந்துருப்பாங்க. கடைசியில் அந்த பஞ்சாயத்தே முடிஞ்சு போயிடும், பாயிண்ட் கிடைக்காது. அந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில் இன்னைக்கு எல்லா கட்சிக்குமே இன்னைக்கு போட்டா போட்டி. திமுகவுக்கு ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம், அண்ணா திமுகவுக்கும் ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம், சீமான் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே வாங்கின வாக்கு வங்கியை விட அதிகமான வாக்கு வங்கியை கொண்டு போகணுங்கிற கட்டாயம். இன்னைக்கு விஜயை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா 2026 1967 ரிப்பீட்ஸ் 1977 ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லும் போது அதற்குண்டான செயல் திட்டங்களை வந்து அந்த இடத்துல வந்து சிறப்பா செய்யலைங்கிறது நம்மளுடைய பார்வை. அப்போ நீங்க இந்த செயல் திட்டங்கள் எல்லாம் செஞ்சு
அதுல வந்து உங்களுக்கு ஒரு குறைபாடுகள் இருந்தா உங்களுக்கு வந்து படிப்பினை கிடைக்கும், அதை நீங்க கரெக்ட் பண்ண முடியும். பட் நீங்க எடுக்கிற நடவடிக்கையிலேயே ஒரு கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஹோல் இருந்துச்சுன்னா அதை எதை வச்சு நீங்க அடைப்பீங்க? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க துரிதமா இறங்கி விளையாட வேண்டிய, எல்லாரும் டீமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு சாலிடா கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்றத வந்து உண்மை ஆக்கணும்னா அவர் இந்த 97 நாள்ல வந்து 15 நாள் மக்களை சந்திக்கிறது ஏற்புடையதா இருக்குமா? அப்ப இன்னைக்கு வந்து எடப்பாடியினுடைய வயசு என்ன? 72 வயசு. 72 வயசுல இன்னைக்கு 130 தொகுதிக்கு மேல கிராஸ் பண்ணி இவ்வளவு தூரம் அவர் மூஞ்சியெல்லாம் அந்த இன்டர்வியூல கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே தூக்கம் இல்லை, கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து மெனக்கெடுறாங்க. என்ன காரணம்னா தே கன்சிடர் த பாலிடிக்ஸ் as a serious business. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவு சீரியஸா 53 வருஷ கட்சி, ஏற்கனவே ஒரு முதலமைச்சரா இருந்தவர், அடுத்தது ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு முனைப்புல இருக்கிறவங்க இவ்வளவு தூரம் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அரசியலுக்கு வரீங்க, ஃபர்ஸ்ட் கட்சி வரீங்க, மாற்று நமக்கும் வந்து ஒரு மாற்று சக்திகள் வரணும். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மாதிரி டிவிகே மாதிரி கட்சிகள்லாம் வளரணுங்கிறது நம்மளுடைய ஆசை. ஆனா நீங்க எடுக்கக்கூடிய இந்த செயல்ல வந்து சில கேப் இருக்குது. அப்ப இவ்வளவு வருஷ இருக்கக்கூடிய கட்சிகள்லயே இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீமான் நித்தம் போராட்டம் நடக்குது. டெய்லி ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துகிட்டு போராட்டம். என்ன போராட்டம்? கல்லிறக்கும் போராட்டம் நடந்துச்சு, மரங்களுடைய மாநாடு நடந்துச்சு. அதே மாதிரி இந்த தமிழ் தேசிய தலைவர்கள் 3 பேர்த்துக்கு வந்து அந்த பிறந்தநாள் விழா, முப்பெரும் விழா கொண்டாடுனாங்க. தேவேந்திர குல வேளாளரை வந்து பட்டியல் இனத்துல இருந்து மேல கொண்டு வரணும்னு போராடினாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ சபையில போயிட்டு அவங்க அங்க வந்து பேசுறாங்க. அரசுக்கு எதிரான போராட்டமாக இல்லாமல் தனியா ஒரு இயற்கை சார்ந்த போராட்டம், இயற்கை பாதுகாப்பு. கல்லுக்கு தடை விதிச்சது யாரு? இல்ல கல்லுக்கு தடை விதிச்சது யாரு? சொல்லுங்க. அப்ப கல்லு வேணும்னு போராடினா அது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் தானே. அப்ப இன்னைக்கு முக்குளத்தோரை வந்து பட்டியல் இனத்துல இருந்து வெளியே தூக்க மாட்டேங்கிறது யாரு? அரசாங்கம் தானே. அப்ப அது அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் தானே. இப்ப மாடுகளை வந்து கொண்டு போய் உயிரிழக்கங்கள் வந்து காடு மாட்டுல மேய்க்க கூடாதுன்றீங்க. அப்ப அது வேணும்னு சொல்லி போராடுறது யாரு? வந்து ஆடு மாடை போய் மேய்க்க கூடாதுன்னு சொல்றது யாரு? பக்கத்து வீட்டுக்காரரா? அரசாங்கம் தானே. அப்ப அதுக்கு போராட்டம் நடத்துறாருன்னா அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் தானே. அப்ப சீமான் செய்யக்கூடிய போராட்டங்கள் பூரா அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் தானே. இல்ல வந்து எதிர்க்கட்சி எதிர்த்த போராட்டமா? இல்ல ஆளுங்கட்சிகளை எதிர்த்த போராட்டம் தான். அப்ப அந்த மாதிரி அவரு வந்து துரிதமா அந்த போட்டியில இருக்காரு. ஏன்னா அவருக்கு கம்பல்ஷன் வாங்கின சதவீதத்தை விட ஏற்கனவே இருக்கிறத விட அதிகமா வாங்கி நிரூபிச்சு காட்டணுங்கிற கம்பல்ஷன் இருக்கு. எடப்பாடிக்கு ஜெயிச்சே ஆகணுங்கிற கம்பல்ஷன் இருக்கு. அதே மாதிரி திமுகக்கு இதுவரைக்கும் வரலாற்றுல 2வது தடவை வந்ததா சரித்திரம் இல்ல. அத நம்ம உடைச்சு ஜெயிச்சு காமிக்கணுங்கிற கம்பல்ஷன் அவங்களுக்கு இருக்கு. விஜய் அவர்களும் இப்ப வரும்போது இவங்க விளையாடுறதனுடைய இந்த சீரியஸ்னஸ், விஜய் அந்த சீரியஸ்னஸ் காமிக்கணுங்கிறதா நம்மளுடைய பார்வையா வைக்கிறோம்.